ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாங்க 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 வாங்க. இயேசுவின் வார்த்தைகளை கேட்போம் வாங்க, ஆவிக்குரிய விதத்துல பலப்படுவோம் என்று தினமும் 7 மணிக்கு தேவன் கொடுக்கும் வார்த்தையோடு உங்களிடம் வருகிறேன். வாங்க, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் முன் ஒரு சிறிய ஜெபம். ஆவியானவரே, இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமைனாலே அநேக சபைகளில் உபவாச ஜெபம் இருக்கும். உங்க சபையில உபவாச ஜெபம் இருக்கா? சிலர் சனிக்கிழமை சாயந்தரம் உபவாச ஜெபம் வச்சிருப்பாங்க. அது சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ. அது போல வாரத்தின் நடுவில் ஒரு விசேஷமான கூட்டம் நம்முடைய சபையில புதன்கிழமை தோறும் இருக்கும். வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். பரிசேயனை விட உங்க பக்தி அதிகமாக இருக்கணும்னு ஆண்டவரே சொல்லும்போது நம்ம இன்னும் அதிக முறை உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஏதோ உபவாசம் இருக்கிறோம்னு சொல்லிக் கொள்வதற்கு அல்ல, ஆனா தேவ சமூகத்துல நம்முடைய இதயத்தை ஊற்றும்படி உபவாச ஜெபங்கள் எவ்வளவோ தேவை. பிடிவாதமான பிசாசுகளிலிருந்து விடுதலை பெற, தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பெற, நம்ம வாழ்க்கையில பெர்சிஸ்டிங், அது நம்ம வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிற பலவீனங்கள்ல இருந்து நாம விடுதலையை பெறுவதற்கு உபவாசம் இருந்து ஜெபிப்பதனால இது ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. சரி, எவ்வளவு நேரம் ஜெபிப்போம், என்ன ஜெபிப்போம்னு கேட்பாங்க சிலர். சிலர் தேவனை துதிப்பதையே ஜெபம் நினைப்பாங்க, சிலர் அதையும் இதையும் கேட்பதையே ஜெபம் நினைப்பாங்க. தேவையானதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்பதுதான் ஜெபம் நினைக்கிறாங்க. சிலர் ஆல்ரெடி பிரிண்டட் பிரேயர்ஸ் அல்லது மனப்பாட ஜெபங்களை செய்து கொண்டு போதும் நினைக்கிறாங்க. ஜெபத்திலே அநேக விதமான ஜெபங்கள் இருக்குங்க. ஜெபத்திலே கண்ணீரின் ஜெபம் இருக்கு, முழங்கால் ஜெபம் இருக்கு, விசுவாசத்தின் ஜெபம் இருக்கு, வேண்டுதலின் ஜெபம் இருக்கு. பாருங்க, பல விதத்துல சகல விதமான ஜெபங்கள்னு இருக்கு. எல்லாவற்றை விட நான் உணர்ந்தது, இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை கொண்டிருப்பது மட்டுமல்ல, நமக்காக நாம தேவனை துதிப்பது ஜெபிப்பது மட்டுமல்ல, நாம மற்றவங்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் எவ்வளவோ இருக்கு. இன்றைக்கு அநேகர் இந்த விண்ணப்ப ஜெபத்தை செய்கிறதில்ல. அப்படின்னா இன்னொருத்தரின் பட்சத்தில் நாம் ஜெபிப்பது விண்ணப்பம். அவங்க ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லாததுனால அவர்களை நம்ம ஜெபத்துல தாங்கி அவர்களுடைய பெயர் வைத்து அவர்களே நாம் என்பது போல, நாமே அவங்க என்பது போல அவங்க கஷ்டத்தை, அவங்க பாவத்தை நாம அறிக்கை செய்து அவங்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்வதென்பது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு ஜெபிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்களா, ஜெபிக்காதவங்க அநேகர் இருக்கிறாங்களா? விசுவாசிகள் அதிகமா, அவிசுவாசிகள் அதிகமா? அவிசுவாசிகளே அதிகம் இருக்கிறாங்க. விசுவாசிகள் எனப்படுறவங்க அவ்விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். சொல்லணும்னா நம்முடைய இயேசாண்டவர் இப்ப என்ன செய்யறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். நாம விண்ணப்பம் செய்யும் போது பரலோகத்துல இருக்கிற ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம்னு அர்த்தம். அநேக பாரங்களை நமக்கு முன்பு வைத்து ஜெபிக்கிற விண்ணப்ப ஜெபம் எவ்வளவு தேவைங்க. கல்வாரி சபையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க உபவாச ஜெபத்தில் 7 மணிலிருந்து நாங்க ஜெபிப்போம். 9 மணிக்கு மெயின் சேனல்ல லைவும் கொடுப்போம். அநேக விதமான ஜெப குறிப்புகள் எங்களுக்கு போன் மூலமாக சொல்றவங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறவங்க, வியாதியோடு, பாடுகளோடு, குடும்ப பிரச்சனைகளுடன், பொருளாதார நெருக்கடியோடு, அசுத்தாவின் பிரச்சனைகளோடு நெருக்கப்படுகிறவர்களுடைய பெயரெல்லாம் எழுதி விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் அதுக்கு பதில கொடுக்கறத பார்த்து தேவனை துதிக்கிறோங்க. விண்ணப்ப ஜெபம். சபை ஆர்வமுடன் ஜெபிக்க வேண்டும். சபை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சபை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்துக்காக இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஒவ்வொரு மாநிலத்திலும் பட்டணத்திலும் இருக்கிற தலைவர்களுக்காக, தேசத்துல தேவன் தம்முடைய காரியத்தை செய்யும்படிக்கு விண்ணப்ப ஜெபம் செய்ய வேண்டியிருக்கு. தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை நம்மேல் தலைவர்களாக வைக்கும்படிக்கு நம் தேசத்துக்காக நம்ம விண்ணப்பம் செய்ய வேண்டியிருக்குங்க. உலகத்தில் அநேக இடங்களில்
அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் யுத்தத்துக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. யுத்தங்கள் நிற்பது போல இல்ல, அதிகரித்து கொண்டு இருக்கிறது. முதலாம் உலகப் போர்ல எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. இரண்டாவது உலகப் போர்ல எத்தனையோ பேர் காயப்பட்டாங்க, காயப்பட்டு மரித்தும் போனாங்க. மூன்றாவது உலகப் போர் வந்தா என்னன்னு கேட்டாங்க, ஒன்றும் இருக்காது. மூன்றாவது உலகப் போர்ல யார் ஜெயிச்சாங்க யார் தோற்றாங்கன்றது கிடையாது. சாம்பல் தான் மீந்து இருக்கும். அக்கினிக்காக இந்த பூமி உலகம் ஆயத்தப்படுகிறது என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகுது. இந்த உலகத்தின் முடிவு வருகிறது. இன்னும் கொஞ்ச காலம் இறக்க செய்யுங்க ஐயா. இன்னும் உங்க வசனம் கேட்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. இன்னும் உண்மை அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே அப்பா. சுவிசேஷத்திற்கு இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க. அழிந்து போகிறவர்களை தப்புவீங்க ஆண்டவரேன்னு நம்ம விண்ணப்பம் செய்யணுங்க. வேதத்துல ஆபிரகாம் நமக்கு தெரியும், விசுவாசத்தினுடைய தகப்பன். ஆபிரகாமனுடைய சொந்தக்காரர் லோத்து. ஆபிரகாமோடு இருக்கும் வரைக்கும் நல்லா இருந்தாரு. ஆபிரகாமை பிரிந்த பிறகு லோத்து சோதோம் கொமோராவுக்கு போன பிறகு அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா பயங்கரமா இருக்குதுங்க. ஆண்களோடு ஆண், பெண்களோடு பெண், அவலட்சணமானதை செய்து சாப்பிடுவது, குடிப்பது, வாங்குவது, விற்பது, திருமணங்கள் செய்து கொள்ளுவது, உலக சம்பந்தமான காரியங்கள்ல மனுஷங்க நிரம்பி போய் அழிந்து கொண்டிருந்தா நீதிமான இருதயம் கஷ்டப்படுது. ஆனா வெளியே வரல அங்கிருந்து. அங்கே வளர்ந்த அவருடைய குமாரத்திகள் அந்த பழக்கத்துல வளர்ந்தது போல தெரியுதுங்க. அவர் மனைவி ஒரு அந்நிய பெண் இல்ல. லோத்துவின் மனைவி எகிப்திலிருந்து வந்த பெண். அவளாலே அவங்க பிள்ளைகளும் அவிசுவாசிகளா இருக்கிறத பார்க்கிறோம். அந்த குடும்பம் அழிகிறது என்று கவனித்து தேவனுடைய கோபம் மூண்டது, தேவனுடைய கோப ஆக்கினை அவங்க மேல வருகிறது என்று ஆபிரகாமுக்கு தெரிந்தபோது, எப்படி தெரியும்ன்றீங்களா? கர்த்தர் நான் செய்யும் காரியத்தை இதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? தேவனோடு பேசுறவங்களுக்குங்க தேவனுடைய மர்மங்கள் தெரியும், தேவனின் சத்தியங்கள் தெரியும், தேவனின் மனதை அறிந்திருப்பாங்க, தேவனுடைய நோக்கங்களை அறிவாங்க. பாருங்க, ஜெபம் என்பது வெறுமனே நம்ம விஷயத்தை சொல்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. பாருங்க, ஒரு தாய் பேசும்போது அந்த தாய் அவங்களோட மனசுல இருக்க வேதனையெல்லாம், அவங்க பிள்ளைகள் எல்லாரை பற்றின வேதனையெல்லாம் சொல்லுவாங்க. நான் வாலிப வயதுல ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜ் வந்த பிறகு என் அம்மாவுடைய ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் குடும்பத்தை எல்லாம் ரட்சித்து கொண்டாங்க. சில முறை என்னோட அம்மா ஃபோன் பண்ணும்போது எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லவே மாட்டாங்க. தம்பிங்களுக்காக ஜெபம் பண்ணு, தங்கச்சிகளுக்காக ஜெபம் பண்ணு, பெரிய தம்பிக்காக ஜெபி, சின்ன தங்கச்சிக்காக ஜெபி, அவங்க படிப்புக்காக ஜெபி, அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு, இதைதான் சொல்லுவாங்க. தேவன் நமக்கு தாய் தகப்பனை விட நமக்கு நெருக்கமானவராக இருக்கிறார். அவருடைய திட்டங்கள், அவருடைய வேதனை, அவருடைய பாரம் நமக்கு தெரியப்படுத்துவார். அதனாலதான் தேவனோடு உறவாடுகிறவங்களுக்கு ஆத்தும பாரம் இருக்குங்க, ஊழிய பாரம் இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை பலவந்தம் செய்யும். தேவனோடு நேரம் செலவிடுங்க, விண்ணப்ப ஜெபம் செய்யுங்க. அநேகருக்காக ஜெபிப்பது, உங்க வீட்டாருக்காக, உங்க தேசத்தாருக்காக, உங்க நண்பருக்காக, உங்க சபைக்காக, உலகத்துக்காக நம்ம விண்ணப்பம் செய்யணும். நான் சோதோம் கொமோராவை அழிக்கப் போறேன்னு சொன்னபோது ஆபிரகாம், ஐயா ஆண்டவரே, நீர் துன்மார்க்கரோடே கூட நீதிமானையும் கூட அழிப்பீரோ? இதோ தூளும் சாம்பலுமான அடியேன் பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தா அவங்க நிமித்தம் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவீரா என்று ஜெபிச்சாரு. ஆண்டவர் பதில் சொன்னாரு, 50 பேர் இருந்தா அவங்க நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னாரு. திரும்ப ஆபிரகாமுக்கு ஒருவேளை சந்தேகம் வந்ததோ என்னமோ, குறைந்தது 50 நீதிமான்களாவது இருப்பாங்களான்னு. அவர், ஆண்டவரே நீங்க கோபப்படாவிட்டா இன்னும் ஒரு முறை கேட்கிறேன், 45 பேர் இருந்தா சரி, 45 பேர் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். திரும்ப கெஞ்சுகிறாரு, ஆண்டவரே அடியேன் உம்மிடம் கேட்பதற்கு துணிகிறேன். ஒருவேளை 40 பேர் தான் இருந்தா சரி, 40 பேர் இருந்தாலும் சரி, நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஒருவேளை 30 இருந்தா, சடனா 40லிருந்து 30 போயிட்டாரு. சரி, இன்னும் ஒரு கடைசி முறையா கேட்கிறேன் அப்பா,
இன்னொரு முறை இரக்கம் செய்யுங்க. ஒருவேளை 20 பேர் இருந்தா, ஒருவேளை 10 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தாலும் சரி, நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஏக்தம் ஒரே முறையா, ஆண்டவரே அந்த பட்டணத்தை நீங்க அழிக்காதீங்கன்னு கேட்கலாம்ல, அல்லது 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களான்னு கேட்கலாம்ல. ஆண்டவரின் மனதை அறிந்து, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவரிடத்துல கெஞ்சி கேட்கிறாரு. நம்முடைய ஜெபத்துல டிமாண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க சிலர். ஐ டோன்ட் நோ, ஆண்டவரிடத்துல டிமாண்ட் பண்ண நம்ம கிட்ட என்ன இருக்குங்க? அட பிள்ளைகள் ஆயிட்டோன்ற அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. நல்லதுதான். உனக்கு இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்திக் கொள்கிறாயா? உனக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆதிக்கத்தை, அதிகாரத்தை நீ பிரயோஜனமா பயன்படுத்துகிறியா? நீங்க உண்மையா அவருடைய பிள்ளையா வாழ்கிறீங்களா? உண்மையாகவே அவருடைய அன்பை நாம உணரும் போது தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு இருக்குங்க. ஆபிரகாம் தனக்காக செய்யவில்லைங்க, தன் உறவினருக்காக ஜெபிக்கிறான், அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு எவ்வளவோ தேவை. 10 பேர் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? நம்ம சபையில எத்தனை பேர் உண்மையான விசுவாசிங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க? நம்முடைய தேசம் போன்ற தேசத்துல எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க? எத்தனை சபைங்க இருக்கு, எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க? ஆனா இதுல எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்க? உலக அளவுல கிறிஸ்தவங்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எத்தனை பேர் உண்மை கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமுள்ளவங்களா இருக்கிறாங்க? இந்த உலகத்துக்காக நம்ம விண்ணப்பம் செய்ய வேண்டியிருக்குங்க. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருப்பது மட்டும் போதாதுங்க. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் தம்முடைய சொந்த ஜனமே புறக்கணித்தாங்க. தீர்க்க தரிசனங்களை அறிந்தவங்களே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. எருசலேமிலே அவர் மலையின் மேல் உட்கார்ந்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்ப்பது போல நான் சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று அழுதார் என்று பைபிள்ல இருக்குங்க. கண்ணீரோடு விண்ணப்பம் செய்வதன் மூலம் நாம ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுவோம். அங்கே 10 பேர் கூட இல்ல, சோதோம் இல்ல. ஆனா தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தைக்காக அந்த பட்டணத்தை காப்பாற்றலானா, 10 பேர் கூட இல்லை என்று அந்த பட்டணத்தை காப்பாற்றலானா, அந்த லோத்துவினுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படி, ஆபிரகாமின் விண்ணப்ப ஜெபத்தின்படி அவர்களை தப்புவிக்கும்படி தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு வந்து பின் திரும்பாதீங்கன்னு சொன்னாரு. நம்ம எவ்வளவு நேரம் எத்தனை பேருக்கு ஜெபிச்சாலும் அவங்க தேவனை பற்றி கொள்ளாவிட்டா எந்த அற்புதமும் நடக்காதுங்க. நீங்க எவ்வளவு காலம் தேவனுக்கு விரோதமா வாழ்வீங்க? எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க, என் மனைவி எனக்காக ஜெபிக்கிறாங்க, எனக்காக ஜெபிக்கிற பாஸ்டர் இருக்காங்க என்று நினைத்து கொண்டு நீங்க எவ்வளவு காலம் கீழ்ப்படியாமல் இருந்தா, எத்தனை பேர் உனக்காக ஜெபித்தாலும் நீ தாழ்த்தி கொள்ளாவிட்டா, நீ ஜெபம் பண்ணாவிட்டா, ஆண்டவருடைய நாமத்திலே ஜெபிக்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். தயவு செய்து இன்னும் ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்காக நீங்க ஜெபிங்க. ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா இன்னும் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக விண்ணப்பம் ஜெபம் செய்வதை பழக்கப்படுத்திக்கோங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுங்கப்பா. கண்ணீரின் ஜெபம், விண்ணப்ப ஜெபம், முழங்காலின் ஜெபம், விசுவாச ஜெபம், ஒரே நோக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், உறுதியாக விடாம ஜெபிக்கிற ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், ஒரு மனதோடு செய்கிற ஜெபம், விண்ணப்ப ஜெபத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுங்கப்பா. உபவாச ஜெபத்திலே விசுவாசிகளோடு சேர்ந்து ஒரே மனதோடு ஜெபித்து நாங்க அற்புதங்களை பார்ப்பதற்கு இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரின் கிரியைகள் நடக்கும்படி உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் பாரங்களும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு 8939801234 என்ற நபருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாவற்றையும் நாங்க பார்க்கிறோம். அன்றைக்கு நாங்க ஜெபிக்கிறோம்.
அநேகர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது என்று பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறீங்க. அதற்காகவும் தேவனை நாங்க துதிக்கிறோம். அதனால இன்னும் உற்சாகத்துடன் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்க ஜெபிங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அங்கே நீங்களும் இங்கே நாங்களும் ஜெபிக்கும் போது ஆவியானவர் தம்முடைய காரியங்களை செய்வாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்